அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகாபாரத திரைக்கதைகளில் திரௌபதியோட கர்வம். பஞ்ச பாண்டவர்களோட மனைவி திரௌபதிக்கு கிருஷ்ணரோட மீது கொண்ட பக்தியில் தன்னை மிஞ்ச யாருமே இல்லை அப்படின்ற ஒரு கர்வம் இருந்துச்சு. தான் தான் கிருஷ்ணர் மேலே ரொம்ப பக்தியாக இருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. இதை கவனித்த கிருஷ்ணர் திரௌபதியோட இந்த கர்வத்தை அகற்றணும் அப்படின்னு முடிவு கட்டினார். ஒரு நாள் காட்டில் இருந்த திரௌபதியை பார்க்க வந்தார். கிருஷ்ணரை பார்த்ததுமே திரௌபதிக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அவள் கிருஷ்ணர்கிட்ட, அண்ணா, நீங்கள் துவாரகையிலேருந்து எப்படி வந்தீங்க? தேர், குதிரை, பல்லக்கு என எதுவுமே இல்லையே, காட்டில் காணவே இல்லையே அப்படின்னு கேட்குறா. அதுக்கு கிருஷ்ணர், தங்கையே, மனம் உன்னை பார்க்கணுன்னு ஆவலாக உந்தி தள்ளுச்சு, அதனால் நடந்தே உன்னை பார்க்க இங்கே வந்துட்டேன்னு சொன்னார். அதை கேட்ட திரௌபதி கண்களில் கண்ணீர் வந்தது. அண்ணா, என்னை காண உங்கள் பொற்பாதம் வலிக்க நடந்து வந்திருக்கீங்களே, அது எந்த அளவுக்கு வலிக்கும்? நான் வெந்நீர் போட்டு தர்றேன், நீங்கள் நீராடுங்கள், உங்களோட உடல் களைப்பு நீங்கும், உங்கள் காலுக்கும் இதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலாம். கிருஷ்ணரும் சிரிச்சுக்கிட்டே தலையாட்டியிருக்காரு. சரி அப்படின்னு திரௌபதியோட வேண்டுதலை ஏற்று பீமன் ஒரு பெரிய கொப்பரையை வெந்நீர் போட தூக்கி வந்தானாம். பெரிய அண்டா மாதிரி ஒரு பெரிய கொப்பரைன்னு வச்சுக்கோங்களேன். பீமன் தூக்கிட்டு வந்தானாம். அருகே ஓடிய ஆற்றில் கொப்பரையில் தண்ணி எடுத்தானாம். 3 பெரிய பாறையை உருட்டி வந்தானாம். அதையே அடுப்பாக்கி கொப்பரையை தூக்கி வச்சிட்டான். யார்? நம்ம பீமன். ஒரு காய்ந்து போன மரத்தையே ஒடித்து தீயும் பற்ற வச்சிட்டான். நெருப்பு பற்ற வச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். நெருப்பு ஜுவாலை, தீ ஜுவாலை விட்டு எரிந்ததான். நல்லா கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கொழுந்து விட்டு எரியுதான். நீண்ட நேரம் ஆகியும் கொப்பரை தண்ணீர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சுடலையாம். என்ன ஆச்சரியம் பாருங்களேன். தண்ணி பற்ற வச்சா சுடணும்ல, சுடவே இல்லையாம். கிருஷ்ணர் திரௌபதி கிட்ட, மதியம் ஆயிருச்சு, வயிறும் ஆகாரம் கேட்குது, ரொம்ப பசிக்குது, தீர்த்தமாட வெந்நீர் கொடுக்குறேன்னு சொன்னேன், என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு திரௌபதி கண் கலங்கிக்கிட்டே, அண்ணா, என்ன சோதனையோ தெரியல, கொப்பரையில் நீர் துளி கூட கொதிக்க மாட்டுது, மாறாக ரொம்பவும் குளிர்ந்தே இருக்குன்னு சொல்கிறா. நம்மால் லீலை பண்ணிட்டார்ல, அப்புறம் எப்படி உங்களுக்கு தண்ணி சுடும்? கொதிக்கலை. கிருஷ்ணர் பீமனிடம், பீமா, அந்த கொப்பரை தண்ணீரை கீழே கொட்டு என்றார். பீமனும் கிருஷ்ணரோட ஆணையை ஏற்றுக்கிட்டு கொப்பரையில் இருந்த தண்ணியை கீழே கவிழ்த்திட்டார். கவிழ்த்தினதுமே கொப்பரையோட உள்ளே இருந்து ஒரு குட்டி தவளை தாவி ஓடிச்சான். கிருஷ்ணர் திரௌபதியிடம், தீஜுவாலை கொழுந்து விட்டு எரிஞ்சும் அந்த நீர் குளிர்ச்சியாக இருக்க காரணம் இதுதான் திரௌபதி அப்படின்னு சொன்னாராம். அந்த தவளை சுடுதண்ணியில் சிக்கி மாண்டு விடாமல் இருக்க என்னை பிரார்த்தித்தே கொண்டிருந்தது. கிருஷ்ணா, என்னை காப்பாற்று, தண்ணி கொதிக்க போகுது, என்னை காப்பாற்று, அபயம் கிருஷ்ணா, காப்பாற்று அப்படின்னு அது என்ன நினச்சி என்ன பண்ணுச்சான்? பிரார்த்தனை பண்ணுச்சான். அந்த தவளை பிரார்த்தனையை ஏற்று அதை காப்பாற்றுறதுக்காக தான் கொப்பரை தண்ணியை குளிர்ச்சியாகவே இருக்க வச்சேன். கொப்பரை நீர் கொதிக்கலை என்று இப்போ புரியுதா? ஒரு குட்டி தவளையோட சரணாகதி பிரார்த்தனை கூட எனக்கு எவ்வளோ பெரியதென்று பார்த்தாயா என்றார். திரௌபதிக்கு நெஞ்சில் சுரீரென உரைத்தது. கிருஷ்ணரிடம் நான் கொண்ட என் பக்தி தான் உயர்ந்ததுன்னு நினச்சேனே, இப்போ இந்த தவளையோட பக்தி இல்லை உயர்ந்ததாக காண்பிச்சிட்டான் கிருஷ்ணே. ஒரு தவளை கிருஷ்ணர் மீது கொண்ட பக்தியின் காரணமாக கொழுந்து விட்டு எரிந்த தீயிலிருந்து கூட உயிர் பிழைச்சி ஓடுது. அதோட பக்தியை மிஞ்சி என் பக்தி எப்படி உயர்ந்ததாக இருக்க முடியும்? என்னை மன்னிச்சிடு கிருஷ்ணா அப்படின்னு கண்ணீர் வடித்தாளாம் திரௌபதி.
பக்தியில் என்றைக்குமே உயர்ந்த பக்தி தாழ்ந்த பக்தின்றது கிடையாது மக்களே. இறைவன் நம்மக்கிட்ட என்ன கேட்குறான்னா, பொண்ணையோ பொருளையோ நம்ம தரக்கூடிய காணிக்கையோ காசு பணத்தையோ எதிர்பார்க்கல. அவன் என்ன எதிர்பார்க்குறான் தெரியுமா? மனமுருகி ஒரு துளி கண்ணீர். அவனுக்காக அவனை நினச்சி நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது கண்கள்லேருந்து மளமளன்னு ஒரு துளி கண்ணீர் கசியும் பாருங்களேன். அந்த அன்பை தான் அவன் காணிக்கையாக எதிர்பார்க்குறான். இந்த அன்பை அவன்கிட்ட மட்டும் நம்ம வைக்கக்கூடாது. நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா ஜீவராசிகள் மேலேயும் அன்பு செலுத்தணும். அப்படி நம்ம செஞ்சு ஆரம்பிச்சிட்டோம்னாலே இறைவன் நம்ம பக்கத்தில் எப்பயுமே இருப்பான். அன்பு செலுத்துங்க, எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துங்க, சந்தோஷமாக இருப்போம். நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.